இல்லை இப்போவும் சொல்கிறேங்க, இதில் காலி பணியிடங்கள் இருந்தால் அவங்கெல்லாம் இதில் உள்ளே வரலாம். காலி பணியிடங்கள் இல்லைங்கிறது தான் உண்மை. அதாவது இல்லை, உருவாக்கப்படுறதுங்கிறது அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உருவாக்கப்படுறதுங்கிறது வர்ற பயனாளர்களோட எண்ணிக்கை அதெல்லாம் பொறுத்து. இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 11 மருத்துவக் கல்லூரிகள் திறந்ததுக்கு அப்புறம் 1200 ஒரே நேரத்தில் 1200 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள யாரையும் வந்து இந்த அரசு புறக்கணிக்கணுங்கிற அந்த நோக்கம் கொஞ்சமும் கூட இல்லை. இவங்க வந்து இன்னைக்கு புதுசாக இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க இல்லை. இவங்க ஏறத்தாழ ஒரு 8-9 ஆண்டு காலமாக இங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். வேலைக்கு வரும்போதே இந்த ஒப்பந்த செவிலியர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன எழுதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன வாங்கிக்கின்னு வராங்க அப்படின்னு சொன்னால், அதை இப்போ சொல்கிறது வெளியில் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அவங்க என்னத்துக்காக ஒத்துக்குன்னு இந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், he cannot claim as a right for regular post in the time scale or time scale of pay on completion of 2 years of service. 2 வருஷத்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க வந்து டைம் ஸ்கேலில் எங்களை சேர்க்கணும்னு உரிமை கொண்டாட முடியாது. He will be observed into regular time scale of pay as and when vacancies arise according to the seniority of selection. காலி பணியிடங்கள் உருவாகிறத பொறுத்து இவங்க உள்ள சேர்க்கணும். இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளோ காலி பணியிடங்கள் வருடந்தோறும் உருவானது அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு வருஷமும் 2021 251 காலி பணியிடங்கள் உருவாச்சு. 251 பேருக்கு அந்த இது கொடுத்துருக்குறோம், அவங்கள நிரந்தரப்படுத்தியிருக்கிறோம். 2022 678 பேர் வேக்கன்சிஸ் கிரியேட் ஆச்சு, அதை ஃபில் பண்ணிட்டோம். 2023 489 பேர் 489 பேருக்கான வேக்கன்சிஸை கிளியர் பண்ணிட்டோம், ஃபில். 2024 இந்த புதிதாக உருவான மருத்துவக் கல்லூரிகள் 11க்கும் சேர்த்து 1694 செவிலியர்களுக்கு அந்த நிரந்தரப்படுத்தப்பட்டு விட்டது. இதெல்லாமே நாம் ஒவ்வொரு தடவையும் நிகழ்ச்சி நடத்தி அதற்கான ஆணைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அது மாதிரி 2025 சமீபத்தில் ஒரு 502 பேருக்கு தந்திருக்கிறோம். இப்போவும் கூட ஒரு 169 காலி பணியிடங்கள் உருவாகி இருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த செவிலியர் பணியிடங்களில் இப்போ காலியாக உருவாக்கி இருக்கிற இடங்கள் 169. இந்த 169க்கும் இப்போ இன்டர்வியூ முடிச்சாச்சு. இந்த 169 பேருக்கும் இன்றைக்கி நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு இன்னும் 2 நாளில் அவங்களுக்கு அந்த பதவி உயர்வு ஆணைகளை தரப்போகிறோம். நிரந்தர ஆணைகளை டைம் ஸ்கேல் பவுண்டுக்குள்ளே வரதை தரப்போகிறோம். இன்னும் 2 நாளில் இங்கே டிஎம்எஸ் வளாகத்தில் வச்சு கொடுக்க போகிறோம். இது வரைக்குமே ஒன்று கூட காலி இல்லாமல் வச்சு நிற்கிறோம். ஆனாலும் கூட இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அரசு வந்து கொடுத்துருக்கிறது மட்டுமே 3783 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். இது இன்னைக்கு நேற்றுக்கு உருவானது இல்லை, 8 வருஷமா 9 வருஷமா இருந்து வருது. இதில் 3783 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். இன்னும் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு 8000 பேர் அளவுக்கு இருக்கு. 8322 பேருக்கு பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ அவங்களோட கோரிக்கையும் நியாயமானது. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறோம், எங்களை நிரந்தரப்படுத்தணுன்றாங்க. இப்போ அவங்களே இந்த கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே காலி பணியிடம் உருவாகிற போது தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ அவங்க குற்றம் சாட்டுறது ஏதாவது காலி பணியிடம் இருந்து எங்களை நீங்கள் நிரந்தரப்படுத்தலைன்னு சொன்னால் தவறு. உடனடியாக துறையில் உத்தரவிட்டு அன்றைக்கே பண்ண சொல்லிடுவோம். காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இப்போவுமே 169 காலியாக இருந்தது, 169க்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போராட்டங்கள் நடத்துறத வந்து ஜனநாயக உரிமை, அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்கே துறையில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின உத்தரவுகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த விதிமுறைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் வந்து பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இன்னொன்று, யாரையும் இந்த அரசு விட்டுடாது. காலியாக அவங்களுக்கு வந்து வேறு யாரையாவது ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் வந்தவங்களை விட்டுட்டு புதுசாக யாரையாவது வச்சா பரவாயில்ல, அவங்கள மட்டும்தான் அதில் தொடர்ச்சியாக அந்த சீனியாரிட்டி அதை வச்சு கொடுத்துட்டுருக்குறோம். அதுலேயும் கூட இப்போ கொரோனா காலத்தில் வேலை செஞ்ச ஒரு 714 பேர் அதில் வந்து கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க.
இப்போ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க சொன்னாங்க. இந்த ஒப்பந்த செவிலியர் இந்த லிஸ்ட்டில் அவங்கள சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது கம்யூனியல் ரொட்டேஷனுக்கு MRBKல அனுப்பி கம்யூனியல் ரொட்டேஷன் அந்த சிஸ்டம்லாம் அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஒன்றொன்று நாளில் அந்த குறைகள் சரி செய்யப்பட்டு அவங்களையுமே திருப்பி சேர்க்க போகிறோம். அதனால் ஒருத்தர் கூட இந்த துறையில் நான் வேலை செஞ்சேன் பாதித்தேன் அப்படிங்கிற மாதிரியான சூழல் கடந்த 4.5 ஆண்டுகளாக இல்லை என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். என்றாலும் அவர்களுடைய கோரிக்கையை நேரில் வந்தால் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.